سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر. வரலாறு பேசுகிறது. அதே மாதிரி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, ஹாசிபு, நீங்கள் உங்களை நீங்களே கணக்கு கேட்டுக் கொள்ளுங்கள். அன்ஃபுஸக்கும், உங்களுடைய நஃப்ஸுகளை நீங்கள் கணக்கு கேட்டுக் கொள்ளுங்கள். கபுல அன் துஹாசபு, நீங்கள் மறுமையில் ஹிசாபு கேட்கப்படுவதற்கு முன்னால், கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே கணக்கு கேட்டுக்கொண்டு உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள் என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு உபதேசம் பண்றாங்க என்று வரலாறுகள் பேசுகின்றன. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தக்வாவை சொன்னாங்களோ அந்த தக்வா நம்மள்ட்ட இருக்குதா என்று நம்ம என்ன செய்யணும், கேள்வி கேட்டுக்கிறனே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல் இந்த தக்வா இறையச்சத்தை பொறுத்தவரை நாம் எல்லோரும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அப்படித்தானே? பொதுமக்கள் தான் பயப்படணும், ஆலிமு சாக்கள் பயப்பட தேவையில்லை. அப்படியா? அப்படியா? எல்லாரும் என்ன செய்யணும், எல்லோரும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க. இன்னைக்கு ஓதுன மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் நம்ம ஹாஃபிஸா ஒவ்வொரு நாளும் அழகா ஓதுவார் இல்லையா? அவருடைய அழகான கிராத்து அழகா ஓதுறார். அதுல இன்னைக்கு ஓதுன சூரா வந்து ஆலை இம்ரானை முடிச்சு நிசாவை ஆரம்பிச்சு கொஞ்சம் ஓதுனாரு. நிசாவுடைய முதல் ஆயத்தை ஓதுனாரு, உங்க எல்லாருக்குமே தெரியும். யா அய்யுஹன் நாசு தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் ஓதுனாரா இல்லையா? யா அய்யுஹன் நாசு, மனித குலமே, மனித சமுதாயமே என்று அல்லாஹ் கூப்பிட்டு இத்தகு ரப்பக்கும், நீங்கள் எல்லோரும் உங்களை படைத்த ரப்பை நீங்கள், ரப்புக்கு நீங்கள் அஞ்சுங்கள், ரப்புக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் சொல்லவில்லை. யா அய்யுஹன் நாஸ் என்று சொன்னால் அப்துல்லாவே, ராமசாமியே, டேவிட்டே எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அவன் நாஸ் என்று சொன்னால் அப்துல்லாவுக்கு பொருந்தும், ராமசாமிக்கு பொருந்தும், டேவிட்டுக்கு பொருந்தும். கடவுளே இல்லை என்று கடவுளை மறுக்கக்கூடிய வீரசாமிக்கு, வீரமணிக்கு என்ன செய்ய பொருந்தும். மனித குலத்தையே கூப்பிட்டு அல்லாஹ் கூப்பிடுகிறான், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று ஒரு வசனம் பேசுகிறது. இன்னொரு ஆயத்துல முஸ்லிம்களுக்கு தனியாகவே அல்லாஹ் பேசுகிறார் நிறைய ஆயத்துகள்ல. இன்னைக்கு கூட அந்த ஆயத்தை ஓதுனாரு. ஆலை இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது சூராவுல 102வது ஆயத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி, ஈமான் கொண்டவர்களே, அந்த ஆயத்துல மனித குலமே இல்லையா? இந்த ஆயத்துல குறிப்பாக ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எப்படி பயந்து கொள்ள வேண்டுமோ அப்படி பயந்து கொள்ளுங்கள். எப்படி பயந்து கொள்வது? எப்படி பயந்து கொள்வது? ஏவல்களை முடிந்த அளவுக்கு செய்வது, விலக்கல்களை முழுமையாக விட்டு விலகிக் கொள்வது, இதான் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விதத்தில் அஞ்சுவது. அப்ப மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த ஆயத்துல என்ன? மூமின்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். 2வது ஆயத்து பேசுகிறது நபிமார்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா? அல்லாஹ்வை அவர்களும் பயந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க சூரத்துல் அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய 33வது அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹன் நபியு இத்தகில்லாஹ், நபியே நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரடியாக அல்லாஹ் கூப்பிடுகிறான். கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நபியு, நபியே நீங்களும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அவ என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் எல்லோரும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இப்படி பயப்படுறதால இந்த தக்வாவுடைய சிறப்புகள், ஃபாயிதாக்கள் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், யார்கிட்டே அல்லாஹ் அமலை ஏத்துக்கிறவான்னு சொன்னா, யார்கிட்ட ஏத்துக்கிறவா? யார் இறையச்சம் உள்ளவர்களோ தக்வா உள்ளவர்களோ அவங்கள்ட்ட தான் அல்லாஹ் அமல்களை ஏத்துக்கிறவான். யார்கிட்ட தக்வா இல்லையோ அவங்க எவ்வளவு பெரிய அமலை செஞ்சாலே அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏத்துக்கிற மாட்டான். ஒரு ஆளு தக்வா ஒரு 100 ரூபாய் கொடுக்கிறாரு, இன்னொரு ஆளு தக்வா இல்லாம லட்சம் ரூபாய் கொடுக்கிறாரு. லட்சம் ரூபாய் கொடுத்தாரு, அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
திருமறை குர்ஆனில் சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் 27வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், நிச்சயமாக அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், கபூல் செய்கிறான். யார்கிட்டேந்து சொன்னா மினல் முத்தகீன், யார்கிட்டேந்து? யார் முத்தகீன்களோ இறையச்சம் உள்ளவர்களோ அவங்கள்டேந்து தான் அமல்களை ஏற்றுக்கொள்வதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. இன்னொரு ஆயத்துல பாத்தீங்களாக்க சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய 9வது அத்தியாயத்தின் 53வது வசனத்திலே லையு தகப்பல மின்கும், நிச்சயமாக உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாஹ் பேசுகிறான். லன் யுதகப்பல, லன் யுதகப்பல, நிச்சயமாக உங்களுடைய இபாதத்துகள் கபூல் செய்யப்படாது. யாருடைய இபாதத்துகள் என்று சொன்னால் இன்னக்கும் குன்தும் கௌமன் ஃபாஸிகீன், யார் இறையச்சம் இல்லாதவர்களோ, யார் இறையச்சம் இல்லாதவர்களோ அவருடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப தக்வாவுடைய மிக முக்கியமான சிறப்பு என்பது நம்முடைய இபாதத்தை அல்லாஹ்ட்ட கொண்டு போய் சேர்க்குது பாருங்க, அல்லாஹ் ஏத்துக்கறன்னு பாருங்க. அந்த தக்வாவோடு அமல்கள் செஞ்சாதான் அந்த அமலை அல்லாஹ் ஏத்துக்கருவான். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 3 ஷரத்துக்கள். முதல் ஷரத்து தக்வா. முதல் ஷரத்து என்ன? தக்வா. தொழுகிறோம், தொழுகையில அந்த கவனமா நின்று கரெக்டா தொழுதா தான் அல்லாஹ் ஏத்துக்கருவான். தொழுகையில கவனம் இல்லாம எங்கெங்கோ சிந்திச்சுட்டு இருந்தோமாக்க அல்லாஹ் கண்டிப்பா என்ன செய்ய மாட்டான், ஏத்துக்கற மாட்டான். அப்ப முதல் ஷரத்து என்பது இபாதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தக்வா என்பது முதல் ஷரத்து. இரண்டாவது ஷரத்து என்ன என்று சொன்னால் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்காக முதல்ல அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த அமல் செய்யணும். இரண்டாவது என்ன? அல்லாஹ்வுக்காக, ஊருக்காக, பேருக்காக, பெருமைக்காக, புகழுக்காக, முகஸ்துதிக்காக செய்யாமல் யாருக்காக செய்யணும்? அல்லாஹ்வுக்காக. முதல்ல அல்லாஹ்வுக்கு பயந்து, இரண்டாவது அல்லாஹ்வுக்காக செய்யணும். அதையும் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். சூரத்துல் பையினா என்று சொல்லக்கூடிய 100வது அத்தியாயத்தின் 5வது வசனத்திலே வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அவர்களுக்கு ஏவப்பட்டது என்ன என்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் இஹ்லாஸோடு அமல்கள் செய்யட்டும். இஹ்லாஸ்னா அல்லாஹ்வுக்காக, இஹ்லாஸோடு அமல்கள் செய்யட்டும் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப இரண்டாவது ஷரத்து முதல் ஷரத்து தக்வா, இரண்டாவது ஷரத்து என்ன? இஹ்லாஸ். மூணாவது ஷரத்து என்னன்னு சொன்னா அந்த அமல அல்லாஹ் எப்படி செய்ய சொன்னானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அமலை எப்படி செஞ்சாங்களோ, எப்படி வழிகாட்டினாங்களோ அது மாதிரி என்ன செய்யணும், அந்த அமலை செய்யணும். அப்பதான் அல்லாஹ் ஏத்துக்கிடுவான். உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னாக்க மிஅராஜ்ங்கிற ஒன்று கொண்டாடுனாங்க, அதுக்கு ஒரு விசேஷமான அமல்கள் செஞ்சாங்க. நம்ம எல்லாம் செஞ்சோமா? அதை செய்யல. ஏன் செய்யல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போனாங்க, வந்தாங்கன்னு இருக்கே தவிர என்னைக்கு இல்ல. அன்னைக்கு விசேஷமான அமல் செய்யல, மறுநாள் நோன்பு வைக்கல, குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ எங்கேயுமே கிடையாது. எனவே நம்ம என்ன செய்யல? செய்யறது இல்ல. பராத்து கொண்டாடினாங்க, நம்ம செய்யறது இல்ல. இன்னும் சொல்ல போன செஞ்ச அமல்கள் கூட அவங்க எப்படி செஞ்சாங்களோ அது மாதிரி நம்ம செஞ்சா தான் அல்லாஹ் ஏத்துக்குவான். தராவீஹ் ரசூலுல்லாஹ் தொழுதாங்க இல்லையா? தொழுதாங்கன்னு ஹதீஸ் வருது. அந்த தொழுதாங்கங்கிற அந்த ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழகா அறிவிப்பாங்க, ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவீஹ்ல ஆயத்தை ஓதுனாங்களே, சூறாக்களை ஓதுனாங்களே, நிறுத்தி நிதானமாக அழகாக தெளிவாக ஓதுனாங்களே, அதை நீ என்னிடத்திலே கேட்காதே. கேட்டால் அந்த அழகை பற்றி என்னால் வர்ணிக்க முடியாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவீஹ் தொழுகையை தொழுவச்சாங்களே, அதை பத்தி ஹதீஸ்ல பேசுறாங்களே. அப்ப மாஷா அல்லாஹ் நம்ம இமாம் நம்ம ஹாஃபிஸா தொழுவிக்கிறார்களே, நிறுத்தி நிதானமா அழகா தொழுவிக்கிறாரே, அது என்ன? நபி வழி. அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அது இல்லாம நீங்க வேற பள்ளிகளுக்கு போனீங்களாக்க அடிப்பாரு பாருங்க, வந்தே பாரத்லாம் தோத்து போயிடும் இல்லையா? அதை விட வேகமா போறாங்களா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவீஹ் தொழுதாங்கன்றதே தவிர எப்படி ஓதினார்கள், எப்படி ஓத சொன்னார்கள், அப்படி பண்ணாதான் இபாதத்தை அல்லாஹ் ஏத்துக்குவான். இல்லாட்டி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏத்துக்கற மாட்டான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இபாதத்தை ஏற்பதற்கு முதல் ஷரத்து என்பது என்ன? தக்வா. இரண்டாவது இஹ்லாஸ். மூணாவது என்ன? நபி வழியை ஃபாலோ பண்றது.
அப்ப தக்குவாவுடைய சிறப்பு என்பது நம்ம அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு தக்குவா காரணமா இருக்குது இல்லையா? முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு பார்த்தீங்களாக்க இறையச்சம் என்பது நன்மைகளை செய்ய தூண்டுகிறார். நம்ம எல்லாம் நன்மைகளை செய்கிறோம் என்று சொன்னால் நன்மைகளை செய்ய வைப்பது என்ன? நம்ம இருக்கக்கூடிய ஈமான், இறையச்சம். இந்த தக்குவா ஈமான் மட்டும் இல்லைன்னு வைங்கள, நம்ம எல்லாம் இங்க வர மாட்டோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இபாதத் பண்ண மாட்டோம். பள்ளிவாசலுக்கு வர வைக்குது, நோன்பு வைக்க வைக்குது, இபாதத் பண்ண வைக்குதுன்னு சொன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஈமான், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தக்குவா. அல்லாஹ் பேசுகிறார், உங்களுடைய தக்குவா தான் உங்களை நன்மைகள் செய்ய வைக்கிறது, நன்மைகளை செய்ய தூண்டுகிறது. திருமறை குர்ஆன்ல சூரா அஸ்-சஜதா என்று சொல்லக்கூடிய 32வது அத்தியாயத்தின் 16வது வசனத்திலே பேசுகிறான். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மகாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன். அல்லாஹ் பேசுகிறான், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மகாஜிஇ, அவர்கள் தங்களுடைய படுக்கைகளை விட்டும் எந்திரிச்சு விடுகிறார்கள். அந்த படுக்கையை விட்டு அவங்க எந்திரிச்சிடுறாங்கல்ல, எந்திரிச்சு யதுஊன ரப்பஹும், தன்னுடைய ரப்பை என்ன செய்றாங்க? துஆ செய்றாங்கல்ல, இபாதத் பண்றாங்கல்ல. சுபுஹுக்கு பள்ளிக்கு வர்றவங்க, சுபுஹுக்கு பள்ளிக்கு வருவது என்பது கஷ்டமா கஷ்டம் இல்லையா? அது கஷ்டமான ஒரு அமல் தான். தஹஜ்ஜத் தொழுகிறோம், தஹஜ்ஜத் என்பது கஷ்டமா கஷ்டம் இல்லையா? கஷ்டம். அப்ப இந்த கஷ்டமான அமல்கள் கூட செய்யறாங்கல்ல, அவங்களுடைய விலா எலும்புகள், முதுகுகள் அதுக்கு மேல பெட்டில படுக்க வைக்காதான். அதுக்கு மேல பெட்டில எவ்வளவுதான் சுகமா தூக்க வந்தாலே, எவ்வளவுதான் ஏசி ஓடுனாலே என்ன செய்கிறது? நம்மளை எழுப்பி விட்டுறது. எழுப்பி எது விடுகிறது என்று சொன்னால் ஹௌஃபன், எது எழுப்பி விடுது? அவருக்கு இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய பயம். வ தமஅன், அல்லாஹ் அவருக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சுக்கிறார்ல, அந்த நம்பிக்கை என்ன செய்கிறது? இது மாதிரியான நல்ல இபாதத்துகளை தூண்டுகிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, தக்வாவுடைய இரண்டாவது சிறப்பு என்ன என்று சொன்னால் நன்மைகளை தூண்டுவது என்பது. எதை தூண்டிவிட? தக்வா தான் நன்மைகளை தூண்டுது, தக்வா தான் நன்மைகளை செய்ய வைக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாவங்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று சொன்னால் இறையச்சம் தான் பாவங்களை தடுக்கும். பாவத்தை ரெண்டு தான் தடுக்கும். ஒண்ணு வெட்கம் தடுக்கும், இரண்டாவது தக்வா தடுக்கும். வெட்கம் என்பது பாவத்தை தடுக்குமா தடுக்காதா? கண்டிப்பா தடுக்கும். நம்மளால ஒரு பாவத்தை செய்ய முடியும், ஆனால் ஊர்ல மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. இந்த தப்ப செஞ்சா அது அசிங்கமா போயிருமே. அதனால தான் பாத்தீங்களாக்க திருச்சியில உள்ளவங்க மதுரையில போய் தப்பு செய்வாங்க இல்லையா? மதுரைக்காரவங்க இந்த ஊர்ல போய் தப்பு செய்யறாங்க. ஏன் மாத்தி ஊருக்கு போறாங்க? அந்த லோக்கல் ஊர்ல இருந்தமாக இன்னாருடைய மகன், இன்னாருடைய குடும்பம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுறேன். அந்த வெக்கம் வந்து தடுக்குது. அவ வெக்கம் என்பது பாவங்களை தடுக்கும் என்று ஒரு ஹதீஸ் பேசுகிறது. இரண்டாவது பாத்தீங்களாக்க இறையச்சம் என்பது பாவங்களை தடுக்கும். குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். திருமறை குர்ஆனில் சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் 28வது வசனத்துல ஒரு வரலாறை அல்லாஹ் பதிவு பண்ணுகிறான். என்ன வரலாறு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அவங்க கணவன் மனைவி, அவங்க புள்ள வைக்கிறாங்க. முதல் பிரசவத்துல ரெட்ட புள்ள, அப்படித்தானே? இரண்டாவது பிரசவத்துல அதுவும் என்ன? ரெட்ட குழந்தை. இப்படிதான் பிறக்குது. முதல் பிரசவத்துல பாத்தீங்கன்னாக்க ரெட்ட பிள்ளையில ஒரு ஆண் ஒரு பெண். கொஞ்ச காலம் கழிச்சு அடுத்த பிரசவம், அதுவும் ரெட்ட பிள்ளை. அதுல என்ன? ஒரு ஆண் ஒரு பெண். இப்படி பிறக்குது. இதுல பாத்தீங்கன்னாக்க இந்த முதல் பிரசவத்துல ஒரு ஆண் பிறந்தார்ல, அப்புறம் ஒரு பொண்ணு பிறந்துச்சுல, அந்த பொண்ணு வந்து அழகான பொண்ணு. அந்த பொண்ணு என்ன? அழகான பொண்ணு. கொஞ்ச காலம் கழிச்சு இரண்டாவது பிரசவத்துல ஒரு ஆணும் பொண்ணு பிறந்துச்சு பாருங்க. அந்த இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த பெண் என்பது அழகு குறைவான பெண்மணி. அப்ப உள்ள சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முதல் பிரசவத்தில் பிறந்தாங்கல்ல ஆணு பெண்ணு, அவங்க நிக்காஹ் பண்ணக்கூடாது. அவ முதல் பிரசவத்தில் பிறந்த ஆணு இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த பெண்ணை என்ன செய்யணும்? நிக்காஹ் பண்ணணும். இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த ஆணு முதல் பிரசவத்தில் பிறந்தாங்கல்ல பெண்ணு, அவங்க என்ன செய்யணும்? நிக்காஹ் பண்ணணும். அப்ப இந்த முதல் பிரசவத்தில் அழகான பெண் பிறந்தாங்கல்ல, அவங்கள அண்ணன் நிக்காஹ் பண்ணுமா தம்பி நிக்காஹ் பண்ணுமா? தம்பி தான் நிக்காஹ் பண்ணும். இதான் மார்க்க உள்ள சட்டம். ஆனால் அண்ணன் என்ன பண்றாரு? அந்த பெண்ணை வந்து ஆசைப்படுறாரு.
நிக்காஹ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. தம்பி சொல்றாரு, எப்பா அது ஹராம்லப்பா, அது கூடாது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்கறாரு. எவ்வளவு சொல்லி பார்த்தாலே அண்ணன் வந்து ஏத்துக்கல. அண்ணன் ஏத்துக்கறாம என்ன பண்ண போறான்னு சொன்னா, தம்பிய வந்து கொலை பண்ணவே வர்றார். ஒரு பெண்ணுக்காக நீங்க வரலாறுகளை படிச்சு பார்த்தீங்களாக்க, இந்த பூமியில் நடந்த முதல் கொலையே யாருக்காக? பெண்ணுக்காகத்தான் முதல் கொலை நடந்திருக்கிறது. அப்ப அண்ணன் வந்து தம்பிய கொலை பண்ண வர்றாரு. அப்படி வரும்போது தம்பி அண்ணன்ட்ட சொல்றாரு பத்தியலா, அந்த வரலாறை அப்படியே அல்லாஹ் பேசுகிறான். தம்பி சொல்றாரு அண்ணன்ட்ட, லயும் பசத்த இலைய எதக்க லி தகுதுலனி, அண்ணனே என்னை கொலை செய்வதற்காக, என்னை கத்தல் பண்ணுவதற்காக நீங்கள் கையை ஓங்கினால், என்னை கத்தல் பண்றதுக்காக நீங்கள் கையை ஓங்கினால், மாஅன பிபாசித்தி எதிய இலைக்க லி அகுதுலக, நான் உங்களை கொலை செய்வதற்காக என்ன செய்ய மாட்டேன், என் கைய ஓங்க மாட்டேன், என் கையை தூக்க மாட்டேன். இப்படி கையை தூக்க விடாமல், கொலை செய்ய விடாமல் என்னை தடுப்பது எது என்று சொன்னால், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன். இன்னி அகாஃபுல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நான் ரப்புல் ஆலமீனுக்கு அஞ்சக்கூடிய காரணத்தால் அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் என்று தம்பி சொன்னதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, ஒன்னு பாவங்களை தடுப்பது வெட்கம், இரண்டாவது பாவங்களை தடுப்பது இறையச்சம். தக்குவா என்ன செய்கிறது? பாவங்களை தடுக்கிறது. அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்து வந்து அழகான ஆதாரம். அதை திருமறை குர்ஆனிலே வேற ஒரு வசனத்திலே சூரத்துல் அராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தின் 201வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார், இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபுன் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபைதாஹும் முப்சிரூன். இன்னல்லதீன தகவ், யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொண்டார்களோ அப்படிப்பட்ட இறையச்சம் உள்ளவர்களை பொறுத்தவரை, இதா மஸ்ஸஹும் தாயிஃபுன் மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய ஒரு படையே போய் கெட்ட எண்ணங்களை, ஊசலாட்டங்களை, பாவங்களை செய்ய தூண்டினால், அப்படி செய்யணுங்கிற எண்ணம் வந்துடலாம். எவ்வளவு பெரிய இறையச்சம் இருந்தாலே அப்படி என்ன வந்துடலாம். அப்படி வந்த உடனே இறையச்சம் உள்ளவர் என்ன செய்வார் என்று சொன்னால், ததக்கரு, அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பார். அல்லாஹ்வுடைய தண்டனையை, அல்லாஹ்வுடைய அதாபை என்ன செய்வாரே, நினைச்சு பார்ப்பாரு. இந்த அல்லாஹ்வுடைய அதாபை நினைச்சு பார்த்து ஃபைதாஹும் முப்சிரூன், உடனே அவர்கள் விழித்துக் கொண்டே அந்த பாவத்தை செய்ய மாட்டாங்க என்று குர்ஆன் பேசுகிறது. அப்ப ஒருத்தன் தொடர்ந்து பாவங்களை செய்கிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவன்கிட்ட தக்குவா இல்ல. நீங்க இறையச்சம் உள்ளவனா இல்லாதவனா என்பதை தெளிவாக கண்டுபிடித்துக் கொள்ளலாம். எதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்? ஒன்னு அவன் பேச்சு, இரண்டாவது செயல்பாடு. இந்த பேச்சு செயலை வச்சு இவன் தக்குவா உள்ளவன் தக்குவா இல்லாதவன் தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். அவன் தக்குவா உள்ளவனை பொறுத்தவரை அந்த ஷைத்தான் தூண்டுறான் பாருங்க, அப்படி தூண்டுனாலே என்ன செய்ய மாட்டான்? அந்த பாவத்தை செய்ய மாட்டான், அதை விட்டு விலகிக்கிடுவான் என்று குர்ஆன் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தக்குவா என்பது நன்மைகளை ஏவுகிறது, இபாதத்தை அல்லாஹ் ஏத்துக்கிறதுக்கு காரணமா இருக்குது, பாவத்தை விட்டு என்ன செய்யுது? தடுக்குது என்பதை சொல்லி நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு சொன்னா, சூரத்துல் அராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தின் 26வது ஆயத்துல தக்வாண்டா என்ன, எப்படி தக்வாவோடு இருக்கனே அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போது, லிபாசு தக்வா ஸாலிக ஹைரும், தக்வாவை வந்து அல்லாஹ் லிபாஸ் என்று பேசுகிறான். லிபாஸ்னா என்ன? ஆடை. அப்ப தக்வாவை எதுவாக அல்லாஹ் சொல்றான்? அது ஒரு ஆடை. இந்த தக்வா என்கிற ஆடைதான் மிகச்சிறந்த ஆடை. நீங்க உடுத்தக்கூடிய ஆடைகள்ல எவ்வளவோ காஸ்ட்லியான ஆடையை வாங்கி உடுத்தலாம், அந்த ஆடைகளை விட எந்த ஆடை மிகச்சிறந்த ஆடை? தக்வாங்கிற ஆடைதான் மிகச்சிறந்த ஆடையாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப தக்வாவை ஆடையோடு ஏன் அல்லாஹ் ஒப்பிடுகிறான் என்று சொன்னால், நம்ம ஆடையை பொறுத்தவரை கண்டிப்பா எப்போது ஆடை உடுத்திருப்போம், அப்படித்தானே? ஆடை இல்லாமல் வீட்டுல யாருமே இல்லைங்க, வீட்டுல யாருமே இல்ல, தனியா ரூம்ல இருக்கிறோம். இப்ப யாருமே இல்லைங்கிறனால எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு அவமானமா இருக்க முடியுமா? யாராச்சும் இருப்பானா? இருந்தா அவன் மனுஷனா? அப்ப யாருமே இல்லாம இருந்தாலும், தனிமையில் யாருமே இல்லாம இருந்தாலே எப்படி கீழாடைகளை கட்டி கொண்டு அடிப்படையான ஆடைகளோடு நாம் எப்போது இருக்கிறோமோ, அது மாதிரி யாருமே இல்லாம இருந்தாலும் பாவங்களை செய்ய
செய்ய முடிந்தாலும் பாவங்களை செய்கின்ற வாய்ப்புகள் கிடைச்சாலே நம்ம ஆடையோடு இருக்கிறோமா இல்லையா, அது மாதிரி எதோடு சேர்த்து இருக்கனே, தக்குவாவோடு இருக்கனே. இந்த தக்குவா என்கிற ஆடைதான் நீங்கள் அணிந்த ஆடைகளில் மிகச்சிறந்த ஆடையாக இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்மளை எப்படி கேள்வி கேட்டுக்கிறோம்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்தாங்களோ அந்த தக்குவா நம்மள்ட்ட இருக்குதா? அதை விடுங்க, சஹாபாக்கள் பயந்தாங்கல்ல அந்த தக்குவா நம்மள்ட்ட இருக்குதா? அது மாதிரி இமாம்கள், தாபிஈன்கள், முஹத்திஸ்கள் பயந்தாங்கல்ல அந்த தக்குவா நம்மள்ட்ட இருக்குதா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொண்டு விசாரித்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தக்குவாவோடு வாழ்ந்தாங்களோ அப்படிப்பட்ட தக்குவாவை, அப்படிப்பட்ட ஈமானை நம்முடைய கல்புகளில் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.